அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புதன் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். புத்தி நாயகன் புதன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இன்று முதல் இடப்பெயர்ச்சி அடைகிறார். சூரியன் சனியோடு கூட்டணி அமைந்திருக்கும் புதன் சிலருக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார். கும்பராசியில் கிரகங்களின் கூட்டணியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மனிதர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை சர்வம் புதன்மயம் என்றே கூறலாம். ஒருவரின் ஜாதகத்திலோ கோச்சார ரீதியாகவோ புதன் சரியான நிலையில் பயணம் செய்யும் போது நல்ல நிலையில் இருந்தால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். புதன் இன்று முதல் கும்பராசியில் உள்ள சனி சூரியனுடன் இணைந்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் புதன் சூரியன் சனி சேர்க்கை நிகழ்ந்துள்ளதால் சில ராசிக்காரங்களுக்கு திடீர் ஜாக்பாட் கிடைக்க போகுதுங்க. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நமது கர்ம வினை தான். அதன்படி நவகிரகங்கள் நமக்கு நல்லதையும் கஷ்டத்தையும் மாறி மாறி தருவாங்க. நவகிரகங்களை வேண்டிய அவரவங்களுக்கு உரிய பரிகார பூஜை மற்றும் விரதம் இருந்து நம் கஷ்டங்களை இருந்து விடுபடலாம். விரதம் இருந்து வழிபடலாம். கல்வி தரும் கடவுளாக புதன் பகவான் உள்ளார். புதன் பகவான் விரதம் இருந்தால் கல்வி, ஞானம், தனம் போன்றவற்றை பெருகுவதோடு புதன் பகவானுக்கு சௌமியான் என்ற பெயரும் உண்டு. புதனை வழிபடுவதால் நமது அகங்காரத்தினை அழித்து விடுவார். நிறம் பச்சை, தானியம் பச்சை, பயிறு நவரத்தனம், மரகதம், உலோகம் பித்தளை, பருவம் இலையுதிர் காலம், பஞ்சபூதம் நிலம். புதன்கிழமை அன்று நாராயண வழிபட்டு பின்னர் நவகிரகங்களுக்கு வணங்கி பின் புதன் பகவானை வழிபட எல்லா நலன்களும் பெற்று வாழலாம். நம் வீட்டில் பூஜை செய்யும் போது 5 மண் விளக்கு ஏற்றி வழிபடுவதோடு இஷ்ட தெய்வத்தை வணங்கி அதோடு பெருமாளை வழிபடலாம். மேலும் அந்த நாளில் பச்சை பயிறு வேக வைத்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது நல்லது. புதன் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்துவ ஜயா வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ பிரசோதயாத். இதர வாழ இன்னல்கள் நீக்குவது புத பகவானே பொன்னடி போற்றி. பதஞ்சச்சாளுவாய் பன்னொழியானே உதவியானே அருளும் உத்தமா போற்றி. ஜோதிடத்தில் புதனின் முக்கியத்துவம் புதன் புத்தி, தர்க்கம், நட்பு மற்றும் பேச்சு ஆகியவற்றின் உறுப்பு என்று கருதப்படுது. சூரியனும் சுக்கிரனும் புதனுக்கு நண்பர்கள் மற்றும் சந்திரனும் செவ்வாய் கிரகங்களும் எதிரி கிரகங்கள். புதன் லக்கணத்தில் இருக்கும் நபர் உடல் ரீதியாக அழகாக இருப்பார். அத்தகைய நபர்கள் தர்க்க ரீதியானவங்க, புத்திசாலிகள் மற்றும் இயல்பிலேயே திறமையானவங்க. ஒருவரின் ஜாதகத்தில் புதன் சாதகமாக இருந்தால் அவர்களின் தொடர்பு திறன் மிகவும் திறமையாக இருக்கும். அத்தகையவர்கள் வணிகம் மற்றும் வணிகத்தில் வெற்றி பெறுகிறார்கள். ஜாதகத்தில் புதன் சாதகமாக இல்லாவிட்டால் அத்தகைய நபருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் எழலாம். புதன் சாதகமாக இல்லாவிட்டால் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். புதன் பயிற்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் குடும்பஸ்தானத்தில் சனி சூரியனுடன் புதன் பயணம் செய்வது உற்சாகமான காலகட்டம்தான். வேலையில் ப்ரொமோஷன் வரும், சம்பள உயர்வும் அதிகரிக்கும், சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், பண வருமானமும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும். உங்களுக்கு தேவையான உதவிகள் வீடு சேரும். உடல்நிலையில் கவனம் தேவை. குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பம் குதூகலமடையும். பொது காரியங்களில் விருப்பம் உள்ள மகர ராசி அன்பர்களே, நீங்கள் திறமைசாலிகளாகவும் இருப்பீங்க. இந்த மாதம் அறிவுத்திறன் கூடும்.
இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தினால செல்வம் சேரும். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்ப்புகள் அகலும். உங்கள் செயல்களுக்கு இருந்த தடை நீங்கும். தொழில் வியாபாரத்தில் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பல வகையான முன்னேற்றங்களும் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். மற்றவங்களுக்காக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும். தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையினரை அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனசுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானமாக இருக்கணும். அரசியல் துறையினருக்கு கவனம் தேவை. லாபம் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கலாம். மனதைரியத்தால் வெற்றி காண்பீங்க. மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் காரிய தாமதம் உண்டாகலாம். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். லாப நஷ்டங்களை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவீங்க. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் காரிய வெற்றியும் வந்து சேரும். மற்றவங்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்துவிட்டு பாராட்டெல்லாம் பெறுவீங்க. செயல்திறமை அதிகரிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். சனிக்கிழமையில் விநாயகர் பெருமானை தீமையாற்றி வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கும். எதிலும் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், வெள்ளி. சந்திராசிரம தினங்கள் 22, 23, 24. அதிர்ஷ்டமான தினங்கள் 15, 16. இதுவரைக்கும் நாம் பார்த்தது புதன் பயிற்சி பலன்களில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.